வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் சமீப காலமாக பரவிட்டு வர ஸ்கேமை பற்றின வீடியோ தான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உங்கள் கூட ஒரு நிமிஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் வருதுன்னு சொன்னால் இமீடியட்டாக அந்த நம்பரை பிளாக் பண்ணுங்கள். சைபர் கிரைமை சேர்ந்தவங்க இதை பற்றின அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க நிறையவே. இந்த மாதிரியான நம்பர்ஸ்லேருந்து மெசேஜ் வந்தால் கண்டிப்பாக பிளாக் பண்ணுங்கன்னு. சமீப காலமாக இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு அதனால் எப்படி மோசடி பண்ணுறாங்க, யார் இந்த மாதிரியான மோசடியெல்லாம் பண்ணுறாங்க, அதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராவது ஒரு பொண்ணு பேரில் மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த பொண்ணு ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. உங்கள் கூட கொஞ்சம் பேசணும், உங்கள் கிட்ட பேசுகிறதுக்கு 2 நிமிஷம் டைம் கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, அதை நீங்கள் பண்ண ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக மெசேஜ் அனுப்புவாங்க. உடனே நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட ஃபார்மலாக ஒரு ஹெச்ஆர் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. பெரும்பாலும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் 3 யூடியூப் சேனலில் லிங்க்கை கொடுத்து அதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று லைக்கோ இல்லை சப்ஸ்கிரைபோ பண்ண வச்சு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான முதல் டாஸ்க்கு கொடுக்கப்படுது. அந்த முதல் டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்தடுத்து உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயிலை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க உங்ககிட்ட உங்களுக்கு எந்த மாதிரி பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு கேட்பாங்க. அதில் நீங்கள் பெரும்பாலும் இங்கே நம்ம எஸ்டிபி பே யூஸ் பண்ணுறதுனால அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க. நீங்கள் எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் அவங்க உங்ககிட்ட தன்மையாக பதில் சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் அவங்கக்கிட்ட உங்களோட பணத்தை இழக்க ஆரம்பிக்கிற முன்னாடி வரைக்கும் மட்டும்தான். அவங்க உங்ககிட்ட ரொம்ப நல்லபடியாக டீசெண்டாக பேசுவாங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கு விளக்கத்தையும் தெளிவாக சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்கள விட்டு வெளியே போகக்கூடாதுன்றதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 2000லேருந்து 4000 வரலும் கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆசை வார்த்தையாக பேசி, அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான அன்னோன் நம்பர்ஸுகளுக்கு ரிப்ளை பண்ணாமல் அவங்கள பிளாக் பண்ணுறது மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான முதல் வழி. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான நம்பர்களுக்கு ரிப்ளை பண்ணுறதையோ அவங்க கூட தொடர்ந்து சேட் பண்ணுறதையோ நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறது மட்டும்தான் உங்களை நீங்களே சேவ் பண்ணுறதுக்கு ஆனால் முக்கியமான வழியாக இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணி பேசும்போது அவங்க சொல்கிற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போதும் அவங்க பணம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான பணம் கொடுக்க நமக்கு அவங்க நிஜமாகவே நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும். ஒன்ஸ் நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க அவங்கக்கிட்ட, ஆனால் உங்களுக்கு பணம் வரது ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர், சர்வர் எரர், இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகித்து எங்களால் இப்போதைக்கு பணம் அனுப்ப முடியல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு பணம் அனுப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லி 100% உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்றதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லிங்க்கெல்லாம் கிளிக் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணாதீங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் எதையாவது சொல்லாமல் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி மக்களே, சேஃபாக இருங்க.